மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு தவைக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு தவைக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று 6 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது தவைக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு தவைக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், இது குறித்து தவைக தலைவர் விஜய் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்களை முழுமையாக வழங்கலாம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதற்கு நடிகர் விஜய் தனது குடும்பத்திற்கு தனது ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் வேதனையும் அளித்திருக்கிறது என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு கட்சியினருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கொடும் குற்றச்சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக எடுக்க வேண்டும் என்றும் சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் நடிகர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். எக்ஸ்தலத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையிலும் நேற்று இரவு 6 பேர் கொண்ட கும்பலால் அவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த இடமே அவர் கொலை செய்யப்பட்ட இடம் முதலும் தற்போது அவரது உடல் வைத்திருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல் அவரது தொண்டர்கள் பெரும் அளவில் கூடி தங்களது துயரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதே போல அவரது கொலையில் ஈடுபட்ட அந்த 6 பேர் கொண்ட கும்பலும் சரணடைந்துள்ள நிலையில் தங்களது கட்சியின் தலைவர் கொல்லப்பட்டதற்கு தங்களது நியாயம் வேண்டும் என்று அவரது கட்சியினரும் தற்போது கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.